ஹாய் குட்டீஸ், அக்கா இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? எப்போ பாரு சுட்டித்தனமாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போது அவங்க ஜாலியாக இருப்பாங்களாம். எப்போவுமே சண்டையே வராதான். 2 பேரும் எப்போவுமே ஒத்துமையாக இருப்பாங்களாம். ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்களாம். அவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக, பிற்காலத்தில் நம்ம பையன் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பான், அவங்க 2 பேரும் சகோதரத்துவம் நிலச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போ என்ன பண்ணான்னா, ஒரு தரம் தங்கச்சி வா நம்ம அந்த ஏரி ஓரமாக போய் விளையாடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனானா. அப்போது மேலே பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் யமதர்மன் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருந்தாராம். அது என்ன வார்த்தைன்னா, நீங்கள் போய் மக்கள் தொகை ஜாஸ்தியாக பெருகிடுச்சு, அதனால் பூலோகத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மேலோகத்துக்கு கொண்டு வாங்க, நிறைய பேர் செத்துடுற போல், அதாவது இறந்துடுற போல் நீங்கள் அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டானா. சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? வானத்துலேருந்து இறங்கி வந்தாங்களாம். யார் யார் இறந்து போகிற வயசில் இருக்காங்க, வியாதிப்பட்டிருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், மேலோகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களை கொண்டு போயிட்டே இருந்தாங்களாம், வியாதிப்பட்டவங்களை எல்லாம். அப்போது அந்த 2 சீடர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு கரையோரமாக வர்றப்போ என் அண்ணனும் தங்கச்சியும் சந்தோஷமாக விளையாடி இருக்கிறத பார்த்தாங்களாம். இந்த சீடர்களுக்கு பொறுக்கவே இல்லையாம், இவங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதனையான சோதனைகள்லாம் கொடுத்து கூட அவன் தன்னுடைய தங்கையை விட்டு கொடுக்கலையாம். தங்கை அண்ணனை விட்டு கொடுக்காம விளையாடிட்டே இருந்தாங்களாம். உடனே என்ன பண்ணாலும் தெரியுமா? யமதர்மன் கிட்ட போய், இந்த மாதிரி பாசமுள்ள பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க இப்போ இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்களையும் பிரித்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. யமதர்மனுக்கு ஒரே ஆச்சரியமா, நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பூலோகத்திலேருந்து மேல்லோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்தாராம். பார்த்தா அவன் தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமாக இருந்தானா. உடனே என்ன பண்ணானு தெரியுமா? யமதர்மன் தன்னுடைய தங்கை உயிரை எடுத்துட்டாராம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அப்புறம் எல்லாரும் அடக்கம் பண்ணுறதுக்காக தன்னுடைய தங்கையை தூக்குறப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணாராம், தன்னுடைய தங்கையை கெட்டிமாக கட்டி பிடிச்சிக்கின்னு, என் தங்கையை புதைக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக கட்டி பிடிச்சிட்டாராம். இவருடைய பாசத்தை பார்த்துட்டு யமதர்மனுக்கு இறக்கம் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தாராம். பாரு பிள்ளைங்களா, சாதாரண மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் இருக்கிறப்போ, அரக்கம் போல் இருக்கிற யமனுக்கே அந்த அளவுக்கு இறக்கம் இருக்கிறப்போ, நம்மை படைத்த நமது தேவன் நம் மீது எவ்வளோ இறக்கமாக இருப்பார்ல. குட்டீஸ், நாமளாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பாசமாக அன்பாக இருக்கிறப்போ எப்படியாப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக அதை இயேசுவின் மூலம் மேற்கொள்ளலாம். நாமளாம் எப்படி இருக்கணும்? நல்ல பிள்ளைகளா, நற்பண்புள்ளவர்களா, அன்பாக இருக்க கற்றுக்கணும். சரியா குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.